ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எனக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான மண்டக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் மோர் கூட மாங்காய் ஊறுகாய் எல்லாம் தந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி உள்ள இங்கே வரும்போது இங்கே வந்து இந்த சாமிக்கு வந்து நேந்து நினைச்சி போட்டுட்டு பண்ணுவாங்கல்ல, அது எல்லாம் கேரளாவில் உள்ளவங்க தான் மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஒரே இடத்துல அப்படி இந்த பாயசம் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு கொடுப்பாங்களாம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போகிற வழியில் இங்கே ஒரு பெரிய பலூன், இந்த பலூனை பார்க்குறதுக்கு எங்கள் அஜிவட்டிக்கு உடனே பிடிச்சிட்டு உடனே வாங்கிட்டேன். ஆனால் டக்குன்னு உடஞ்சிட்டு, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், மாற்றிட்டாங்க. அதெல்லாம் இந்த குட்டி நாய் எப்படி தலையாட்டிகிட்டு இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு போனோம். அழகாக இருந்துச்சு. எங்கள் பிளாக் சி மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகும்போது ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் மத்தியானம் போகிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் இங்கே வண்டி விட மாட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து தான் அங்கே வரணும். இந்த சாமி கோயில் அழகாக இருக்குல்ல, இந்த சாமியோட முகம் வந்து வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும். அதில் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இந்த குங்குமம் பார்த்திங்களா, 5 கலர் நான் எண்ணிகிட்டே போனேன். 5 கலர் சூப்பராக பளிச்சுன்னு சூப்பராக இருந்து. அதுக்கப்புறம் நிறைய எல்லா கடையுமே சூப்பராக இருந்தது. எல்லாம் பெரிய 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 கடை. நமக்கு எது வேணுமோ வாங்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கோயிலில் ஸ்டேஜ் ஏதோ ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்து. அங்கே அப்புறம் இந்த இடத்துல நாங்கள் வரும்போது இங்கே தான் வந்து தேன்குழல் வாங்கினோம். தேன்குழல் வந்து ஒரு தாத்தா செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்திங்களா, சூப்பராக இருந்துச்சு. அதில் இனி வந்து அப்படியே இந்த இந்த சின்ன தம்பி தேனை விற்றுட்டு இருந்தாங்க. தேன் ஒரு பாட்டில் 400 ரூபான்னு இருந்தாங்க. நாங்கள் வாங்கலை. அப்புறம் இது கடற்கரைக்கு போவோம், அங்கே ஒரு மாதா கோயில் வந்துட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போகிற வழியில் கடற்கரையை பார்த்தோம். செம்ம கூட்டம். அங்கே தான் நிறைய கடை. இங்கே குலுக்கி சர்பத் கடை, அதுக்கப்புறம் நிறைய பானிபூரி, பாப்கார்ன் அப்படி நிறைய வச்சுருந்தாங்க. சோளம் எல்லாம். இங்கே வந்து பார்த்தா செம்ம கூட்டம். கால் மேடை தான் நினைக்கணுமா கடலில். அதனால நாங்கள் இப்போ வரும்போது நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதா கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போனால் மாதா கோயில் சூப்பராக இருந்தாங்க. பெயிண்டிங்லாம் சூப்பராக செம்மையாக அழகாக இருக்கும். அதை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படி வந்தோம். அப்புறம் இனி கோயிலுக்கு போயாச்சு. கடற்கரையில் போய் கால் நினைக்காம வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் நினைச்சிட்டு ட்ரெஸ் எப்படியா நினைக்காம வந்துடலான்னு பார்த்தா கடல் மாதா நினச்சி விட்டுட்டாங்க. ஒரு பெரிய ஆளை வந்து எங்கள் ட்ரெஸ்ஸில் நினச்சி விட்டுட்டு இங்கே மண்டக்காட்டுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.